வச்சுட்டாங்க, செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் நீக்கக்கூடியது எது தெரியுமா? சேவல் தான். சேவல் சாதாரணமான சேவல் இல்ல. முருகப்பெருமானுக்கு கொடியாக விளங்குவதே அந்த சேவல் தான். அது மேல இருந்து கூவுதான், கொக்கரக்கோ அப்படின்னு கூவி ஞான சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம எழுப்புமா. வள்ளியினுடைய திருமணத்தின் போது கூட சேவலினுடைய ஆற்றலை பற்றி ரொம்ப அழகா முருகப்பெருமான் நிரூபித்திருப்பார். அங்கே எதிர்த்து வர கூட்டத்தினரை எல்லாம் பார்த்து முருகன் போய் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, சேவலை கூப்பிட்டு, சேவலே நீ போய் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்பார். இந்த சேவல் என்ன பண்ணுமா, கொக்கரக்கோன்னு கூவுமா, எதிர்த்து வந்த வேடர்கள் எல்லாம் மாண்டு போவார்கள் அப்படின்னு நமக்கு பேசுகிறது சேவலினுடைய ஆற்றலை பற்றி. அப்ப சேவல் என்பது எவ்வளவு வலிமை படைத்தது அப்படிங்கிறது தெரியுது இல்ல. அதனால இந்த சேவல் விருத்தத்தை பாராயணம் பண்ணினோம்னா பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, எதிராளிகள் நமக்கு வைக்கக்கூடிய எந்த வகையான மாந்திரீக பிரச்சனைகளாக இருந்தாலும்